ஷோ டிக்கெட் நேரில் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தண்டர் போல்ஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் ஸ்பாய்லர் ரிவ்யூ. இதுக்கு முன்னாடி நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. அதில் அங்கங்கே சின்ன ஸ்பாய்லர் போட்டிருப்பேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணி. இப்போ முழுக்க ஸ்பாய்லர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படியும் படம் வந்து ஒரு 2 நாள் இருக்கும். ஸோ அது அந்த தாட்டெல்லாம் வந்து இந்த வீடியோ. ஸோ ஸ்டார்டிங் வித் எலெனா. அங்கே வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பில்டிங்லேருந்து குதிக்கிற சீன் தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலெனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வேலண்டினா கீழே வந்து இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. முக்கியமாக ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் ப்ரொஃபஸர் இருப்பாப்பில். அப்போயே வந்து டெஸ்டிங்லாம் நடக்கும் பாபை வச்சு. அந்த சீன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையை ஆரம்பிக்குது. அந்த இடத்துல தான் வந்து எலெனாக்குமே வேலை. அங்கனக்குள்ளே இருக்கிற எவிடன்ஸும் ஒட்டுமொத்தமாக ட்ரெஸ்ஸே பண்ணணும். பட் ஆனால் பாபா ஆல்ரெடி வந்து அங்கனக்குள்ளே தூக்கி போயிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரொஃபஸர் என்ன சொல்ல வர மாதிரி அப்படின்னா, எலெனா கிட்ட வந்து நீ வந்து வேலண்டினா கீழே தான் வேலை பார்க்குறேன்னு தெரியும், ஆனால் உன்னை பீட்ரே பண்ணிட்டு இருக்கா, ஏமாற்றிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து சென்ட்ரி ப்ராஜெக்டில் என்ன விஷயம் இருக்குன்னு ஒரு மண்ணும் தெரியலை. முக்கியமாக அவள் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கான்னு தெரியல. நீங்கள் அதுக்கு வேற கூட சேர்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலெனா ப்ரொஃபஸர் போட்டு தாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து த ரியல் ஷோ ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட். ரெட் கார்டியன் டேவிட் ஹார்பரும் அண்ட் ஃப்ளோரன்ஸ் பியூக் அஸ் எலெனா, இவங்க 2 பேரோட ஒரு ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட் வந்து சீரியஸ்லி அந்த தமிழில் வந்து நம்ம கடைசியாக வந்து இந்த புதினா கொத்தமல்லி போட்டு லைட்டாக பெப்பர் தூவி விடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்பலாம் இல்லாமல் லைட்டாக டீசெண்டாக இருந்தது. நல்லா பயந்துட்டேன், 2 பேரும் ஓகே அப்பா பொண்ணு பாசத்தில் ரொம்ப பொழிஞ்சிருவாங்களோ அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே பண்ணல. ஓவராலாக பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இருக்க அந்த ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் எல்லாருமே தோற்று போனவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இப்போ இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே தனியாக இருக்காங்க. எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் ஐ எம் அலோன். அவ்வளோதான், அந்த ஒரு விஷயம் தான். பாபு வந்து அதான் சொல்லுவார், எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்திருக்கும். ஸோ அதனாலே வந்து எல்லாருமே தப்பான விதத்தில் ஒரு போர்ட்ரே ஆயிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிமே அவர் சொல்லியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாபுமே வந்து நிறைய விஷயங்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா தான் கடத்தி கொண்டு வரப்பட்டு இந்த சென்ட்ரின்ற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து திணிக்கப்பட்டார். கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு என்ன சீரம் கொடுக்கப்பட்டதோ அதே சீரம் தான் இங்கே. பட் ஆனால் அவருக்குள்ளே ஒரு வாய்டு இருக்குன்றதே தெரியாது பாபுக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த வேலையில்லா பட்டதாரியில் சந்திரமுகியில் வந்து ஒரு காமன் திங் ஒன்று இருக்கும். வேலையில்லா பட்டதாரியில் வந்து ரகுவரன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணார் அப்படின்னா மற்றவங்க யாராவது சொன்னாங்கன்னா அவருக்கு ஞாபகம் இருக்காது. சந்திரமுகியில் வந்து கங்காவுக்கு வந்து சந்திரமுகின்ற ஒரு கேரக்டர் இருக்குன்றதே வந்து தெரியாது. அதே கான்செப்ட் தான் இங்கே. நாட் கம்பேரிசன், இட் ஜஸ்ட் அ பேசிக் திங். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாபுக்கு வந்து சென்ட்ரின்ற ஒரு ஆள் இருக்காருன்னு தெரியும் அவருக்குள்ள, என்னால் முடியும்னு. வாய்டுன்ற ஒரு ஆள் இருக்கிறதே வந்து பாபுக்கு தெரியாது. இதுதான் வந்து அந்த பேசிக்கோட ஒரு கான்செப்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி இவங்கெல்லாம் சரி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து மிகப்பெரிய ஒரு ஒன்லைனாக இருக்குது. முக்கியமாக பாபு வந்து எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்ற மாதிரி எல்லாமே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம ட்ரெய்லரில் பார்த்துப்போமே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ் முன்னாடி இருப்பாங்க, பயங்கரமாக ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் பாபு வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வீழ்வேந்து நிறுத்தாயின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், உள்ள கருவிலியில் வந்து ஒரு மாதிரி எல்லோவிஷ் ஆகும். அதுக்கப்புறம் திடீர்னு தலையை வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தான் எல்லாருமே பயப்படுவாங்க, இவனுக்குள்ள ஏதோ இருக்குடா அப்படின்னு. ஸோ இது மூலமாக தான் வேலண்டினா வந்து பீட்ரே பண்ணி இவரை வேணும்னே சென்ட்ரியாக உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி உருவாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபைட்டே உண்டாகும் இவங்களுக்குள்ள. சென்ட்ரி இது பாபு நீ இதை பண்ணக்கூடாது, பாபுலாம் கூப்பிடக்கூடாது, மவனை சென்ட்ரின்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டியன் தூக்கி போட்டு மிதிக்கதாக இருக்கட்டும், நம்ம பக்கியோட மெட்டலாம ஸ்பைடர்மேனுக்கு அப்புறம் ஒத்த கையில் பிடிச்ச ஒரு ஆளாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது மனம் வலிச்சுது. எவ்வளோ பெரிய ஆள்ரா, அந்த ஆள்லாம் வந்து 100 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அந்த ஆள் கையை அசால்ட்டாக பிச்சு போட்டியா மேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி விடுங்க, நல்லு வந்து இருக்காப்ல, அவர் மேபி இருந்தாருன்னா சென்ட்ரி போ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 கையில் பிச்சு போட்டுருவாப்ல காமிக்கல, அது வேறு விஷயம். பட் இருந்தாலுமே வந்து இந்த விஷயம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இதை எப்படி ஃபேஸ் பண்ணி ஒரு வாய்டாக மாறின பாபை வந்து எப்படி திரும்பி கண்ட்ரோல் பண்ணி எப்படி நார்மலாக வந்து மனுஷனாக கொண்டு வராங்க, எப்படி சென்ட்ரியாக மட்டுமே வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து காமிச்சிருந்துருக்குறாங்க. எலெனா இவங்களை பற்றி சொல்லணும். ஓவராலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இயர்லி ப்ரீமியர் ஷோ சான் ஃப்ரான்சிஸ்கோ, USA, நியூயார்க்கில் இதெல்லாமே விட்டதில் வந்து எல்லாருமே சொன்ன விஷயம், பாபுக்கும் எலெனாக்குமே மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்குது, நல்ல கனெக்ட் இருக்குன்னு. அஃப்கோர்ஸ் தரமான ஒரு கனெக்ட் இருக்குது. இட்ஸ் நாட் அ லவ், இட்ஸ் நாட் அ ஃப்ரெண்ட்ஷிப், அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு டீம் மெம்பராக தன்னோட பார்ட்னரை வந்து அவர் எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. எலெனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ என்னை நம்பு அப்படின்னு. நான் ஏன் உன்னை நம்பணும், உன்னை பற்றி எனக்கு தெரியாது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். இல்லை பரவாயில்ல, இருந்தாலுமே நீ என்னை நம்பு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும். இல்லை வந்து நான் அலோனாக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பாபு சொல்லி அழுகும்போது நீ அலோன் இல்லைன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வந்து எல்லாருமே வாய்டுகிட்ட இருந்து அவரை காப்பாற்றுற சீனாக இருக்கட்டும், தாறுமாறாக இருந்தது ஒட்டுமொத்தத்துக்கு. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் வந்து என்னப்பா இன்ட்ரோவில் மார்வல் ஸ்டுடியோஸே காணா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்கன்னா அந்த கவலை இதில் போயிடும். மார்வல் ஸ்டுடியோஸோட இன்ட்ரோ ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க. அந்த முன்னாடியிலேருந்து இந்த ஆல்ரெடி ஒரு 2-3 சீனை காமிச்சு அதுக்கப்புறம் தான் அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்தத்துக்கு வந்து இன்ட்ரோலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல்
பக்கி தான் வந்து இந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. சாம் வில்சன் கிட்ட வந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் என்ன சொல்லிட்டு போனாரோ அதோட கண்டினியூஷன் வந்து இங்கே ஒரு காங்கிரஸ் மேன் அவரை சொல்லுவாங்க. முக்கியமாக ஒரு சீன், ஒரு கோட் சீன் மாதிரி ஒன்று வரும். அதுலேருந்து வந்து அவரோட சீனே வருது. முக்கியமாக இந்த இடத்துல வந்து எப்படி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் சாம் வில்சன்ட்ட சொன்னாரோ அதை பக்கி இங்கே செஞ்சுட்டாரு. ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணிட்டாரு. இன்னொரு ஒரு விஷயம், தண்டர் போல்ட்ஸ் ஆஸ்ட்ரிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழம்பி போயிருப்பீங்க. என்ன ஆஸ்ட்ரிக்ஸ் அப்போ டைட்டில் மாற்றுவாங்க, அது டைட்டில் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி சின்ன டைட்டில் மாற்றினேன்னா நம்பாதீங்க, அவங்க வந்து படத்துக்குள்ளே தான் வந்து என்ன வச்சுருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக தண்டர் போல்ட்ஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து திருப்பி த நியூ அவெஞ்சர்ஸ்னு மாற்றிருக்கிறாங்க மக்களே. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லர். படம் பார்க்கலன்னா மன்னிச்சிருங்க, இதை பார்க்குறதுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லர், வேறு எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து நியூ அவெஞ்சர்ஸாக மாறுறாங்க. ஆக்சுவலாக எப்படி பாபு மற்ற நியூயார்க்கையுமே எல்லாருமே வந்து வாய்டிட்டேருந்து எப்படி காப்பாற்றுன்றத கதை. அந்த கதையில் வந்து எலெனாவோட ரோல் மிக பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. பக்கியை விட ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்துருந்துருக்குறாங்க. அண்ட் முக்கியமாக கடைசியான இல்லை, இதுக்கு மெயினான ஒரு பலியாடை வந்து வேலண்டினாவாக தான் இருக்கணும். பட் அந்த ஆடு தப்பிச்சிருச்சு. எனக்கு அது ஒரு சின்ன கசப்பு, எப்படி இதை விட்டீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு சீனில் வந்து இதுக்கு முன்னாடி ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பேன், மகனே யார் நம்ம பக்கி ரெட் கார்டில் வந்து பக்கிட்ட சொல்லுவாப்ல, மகனே அது அவதான் வேலண்டினா, ஆமாண்டா தகப்பா போட்டு சாவடிச்சிரும்டா எனக்கு, வேணா உயிரோட வச்சிருவோம் அப்படின்னு. அப்போ எலும்பையாவது உடப்பண்டா அப்படின்ற மாதிரி ரெட் கார்டின் வந்து சொல்லுவாப்புல. எல்லாத்தையும் போக வந்து கடைசியாக வந்து நம்ம அந்த அயன்மேனில் வந்து டோனி ஸ்டார்க் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஒரு பேப்பரில் பார்த்துட்டு அயன்மேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் இங்கே வேலண்டினா வந்து இவங்கள வம்பெடுத்துக்கிட்டு கடைசியாக வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பின்னாடி போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருப்பாங்க. உங்களை இந்த உலகத்துக்கு வந்து நான் மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வர போகிறேன், இவங்க தான் நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுவுமே மக்கள் ஏற்றுப்பாங்க. எஸ், அவங்க பில்டிங்லாம் உழுக அது எல்லாமே ஒட்டுமொத்த மக்களுமே காப்பாற்றும் போகும்போது எல்லாருமே சீர பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே வந்து எல்லாருமே பிடிச்சி போயிடும். அவங்க எல்லாருமே ஒருத்தர் விடாமல் எல்லாருமே டாஸ்க் மாஸ்டர் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே போட்டு தட்டானுங்க. அவெஞ்சர் டவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்து இருக்க போகிறாங்க. முக்கியமாக வந்து சாம் வில்சன்ட்ட வந்து எண்டு கிரெடிட்ஸில் வந்து எலனா சொல்லுவாங்க இந்த மாதிரி, நான் சாம் வில்சன்ட்ட கேட்டேன்டா, அவெஞ்சர்ஸ் கிட்ட வந்து அந்த பேரை வந்து கொடுக்க மாட்டாப்ல அப்படின்னு. அப்போ ரெட் கார்டன் சொல்லுவார், ஏன் அவெஞ்சர் அந்த இசட்டை வந்து போட்டுருவாராமா, அவெஞ்சர்ஸ் கடைசியாக என்று வந்து இசட்டுன்னு போட்டுருவாராமா, ஏன் நம்ம இசட்டை வச்சுப்போம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு, இது நல்லா இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வரும். கடைசியாக வந்து சேட்டலைட்லேருந்து ஒன்று சொல்லும், ஒரு எதுனே தெரியாத ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சரி அப்போ ஸ்க்ரீனில் போடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜூம் பண்ண எண்டில் வந்து தேட்ரு எரப்டான ஒரு மொமெண்ட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட லோகோ. ஸோ ரீட் ரிச்சர்ட்டு, சூசன் ஸ்டாமு, ஹியூமன் டார்ச், திங்கு எல்லாருமே எடுத்து 616க்கு வராங்கோ, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கோ. முக்கியமாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்பாய்லர் ஆல்ரெடி போட்டாங்க. இந்த நேமாக போடுவாங்கள்ல எண்டு கிரெடிட்ஸில், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் பிஜிஎம் யார் கிரியேட் பண்ணது, அவங்க கிரியேட்டர் நேமு, அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரானோட கிரியேட்டர் நேமு, தண்டர் போல்ட்ஸோட மியூசிக் டைரக்டர் கிரியேட்டர் நேமு அப்படின்னு போட்டுட்டு இங்கனக்குள்ளே வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட போட்டு வச்சிருக்காங்க. டேய் இதாண்டா பெரிய ஸ்பாய்லர், எங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் காட்டுவீங்களா, இங்கே நேம் கார்டில் காட்டிக்கிட்டு இருக்கீன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நேம் கார்டு மியூசிக் கார்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மியூசிக் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதிலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். படம் வந்து மல்டிவர்ஸ் கான்செப்ட், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அவங்க 4 பேருமே வந்து ஸ்பேஸ்ஷிப்பில் எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம டாக்டர் டூமை பார்த்துட்டு வந்தாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி அலர்ட் கொடுக்க வராங்களான்னு தெரியல. ஸோ நேராக பூமிக்கு 616க்கு வராங்க, இவங்களை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. இதான் மேட்ரு. மல்டிவர்ஸ் கனெக்டருக்கு படத்தோட ஸ்பாய்லரையும் ஒட்டு மொத்தமாக போட்டு பொழிஞ்சு எடுத்துட்டேன். இந்த ரிவ்யூ இப்போ பிடிச்சிருந்தா வந்து தாராளமாக கீழே திட்டுங்க, மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வேறு எப்படி இருந்தாலும் உங்களை சந்திக்கிறேன்னு நினச்சிருந்தேன். வணக்கம்.